ஒரு 2-3 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. அது வரைக்கும் நம்மள யாராவதுக்கு தியான அனுபவங்கள் இருந்தா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். தட்சிணாமூர்த்தி சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வீடியோல வர முடிஞ்ச வீடியோல வாங்க சார். மீட்டிங்ல இருக்கேங்க சார் நான், அதனால அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சரி சரி, பரவாயில்ல. அப்ப பேச கூட முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே 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 ஓகே, மேடம் வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. வெயிட். ஓகேங்க சார், நோ ப்ராப்ளம் சார், வெயிட் பண்றேன் சார். ஓகே சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் அனிதா மாஸ்டர். தேங்க்யூமா தேங்க்யூமா. அனிதா மாஸ்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். அம்மா, நீங்க மெடிடேஷனுக்கு எனக்கு அனிதாங்கிற பேர் புதுசா தெரியுது. எவ்வளவு நாளா மெடிடேஷன் பண்றீங்கம்மா? ஆமா சார், நான் இப்போ ஒரு 5 months ஆயிடுச்சு சார். 6 months ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஒரு மேடம் வந்துட்டாங்க. மேடம் கிட்ட பேசுங்கம்மா. நான் அமுதமல்லி மேடம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்பதான் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு யாருமே ஜாயின் பண்ணல, நிறைய கம்மியாக தான் இருக்குங்க. சொல்லுங்க மேடம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இப்போ நீங்க தியானம் எவ்வளவு நேரம் பண்ண முடியுது உங்களால? தியானம் நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு 1 ஹவருக்கு மேல பண்ணவே முடிய மாட்டேங்குது மேடம். அதுக்குள்ள என்னென்னமோ தாட்ஸ் எல்லாம் வருது. என்னால முடியவே இல்லை. 1 ஹவர் ஆனதுமே எனக்கே தெரிஞ்சுட்டு எப்படியாவது எழுந்துடுறேன். அப்படிலாம் தூங்கிடுறேன். ஒண்ணு தூங்கிடுறேன், இல்ல எழுந்துடுறேன். ஒரு 2 hours 3 hoursலாம் என்னால பண்ணவே முடிய மாட்டேங்குது. தாட்ஸ் வந்துட்டே இருக்கு மேடம். ஏன்னா பிகினிங் நீங்க இப்பதான் கொஞ்சம் மாசமா தான் பண்றீங்க, அதனால அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும். நீங்க தியான அனுபவங்கள், தியான இது பலன்கள், இது எல்லாமே கேட்டீங்களா வீடியோஸ்? நான் டெய்லி வீடியோஸ் கேக்குறதா மேடம் எனக்கு வேலை. பிரதீப் சாரோட வீடியோ பார்த்துட்டு தான் நானு. இல்ல, தியான அனுபவங்கள்னு ஒரு வீடியோ இருக்கு, அது கேட்கணும். அப்புறம் தியானத்தால் பலன்கள், அது கேட்கணும். அது மாதிரி எதுவும் கேட்ட மாதிரி இல்ல மேடம். அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி உட்கார முடியல. சோ இந்த 2 வீடியோஸ் நீங்க கேட்டீங்கன்னா, ஆனாபானசதி வீடியோ இருக்கு. இப்போ என்னோட சேனல்ல இது எல்லாமே நான் பேசியிருக்கேன். ஆனாபானசதி, தியான அனுபவங்கள், தியானத்தால் பலன்கள், இந்த 3மே நம்ம ஒரு வாட்டி கேட்க வேண்டியது இல்ல, நிறைய 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 கேட்கணும். அதெல்லாம் பிஎம்சில இருக்கா மேடம்? பிஎம்சில இருக்கு. நீங்க என்னோட குரூப்ல இருக்கீங்களா? ஆமா மேடம், ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ் இல்லையா? சோ எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் அதெல்லாம் ஷேர் பண்றேன். ஓகே மேடம். நான் நிறைய தடவை ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க பார்க்கல போல இருக்கு. நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பர்சனலாவே பண்றேன். நிறைய தடவை அதெல்லாம் கேட்கணும். ஓகே மேடம். நிறைய தடவை அது கேட்கும்போது நம்ம எதனால நமக்கு உட்கார முடியல அப்படின்றது விழிப்புணர்வு நமக்கு வரும். சோ அந்த விழிப்புணர்வு வரும்போது அந்த நிகழ்வுகள் நடந்தாலும் நம்ம அதை டைவர்ட் ஆகாம, அதை கண்டுக்காம நம்ம நிறைய நேரம் தியானம் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு 1 hour உட்கார்றீங்க, நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னா 1 hourல உங்களுக்கு தாட் ப்ராசஸ் ஆகுது, எண்ணங்கள் காலி ஆகுது. சரிங்களா? அங்க தாட் கிளியரன்ஸ் அப்படின்றது நடக்குது. சோ 1 hour அதுதான் நடக்குது. நீங்க மெடிடேஷனுக்கு இன்னும் அறிமுகமே ஆகல. நிலை வருதோ அப்பதான் நம்ம ஆழ்நிலை தியானத்துக்கு போவோம்.
சோ ஆமா என்ன மேடம். வருது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ், கிளீனிங் ப்ராசஸ், கிளென்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. பிரமிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. வச்சிருக்கேன் மேடம், வாங்கியிருக்கேன். ஓகே. நீங்க எங்க இருக்கீங்க நீங்க? நான் அயனாவரம் மேடம். அயனாவரம். அப்போனா நீங்க சென்னையில எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு சென்டருக்கு போங்க. அயனாவரம் கிட்டனா உங்களுக்கு எது வருது? என்ன என்ன இடம் வருது? இது வில்லிவாக்கம், புரட்சவாக்கம். புரட்சவாக்கம் சென்டருக்கு போலாம் நீங்க அப்போனா. நான் போயிருக்கேன் மேடம், 3 டைம்ஸ் போயிருக்கேன். அங்க இண்டிவிஜுவலா தான் யாரும் இருக்க மாட்டாங்க. சண்டே உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன் ஒரு வாட்டி, ஹாப்பி சண்டேன்ட்டு. அப்புறம் வித்யா மேடம் அவங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்திருக்கீங்க, அப்போ ஒரு வாட்டி அட்டென்ட் பண்ண. குரூப் மெடிடேஷன் இது 2 மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன், மித்தெல்லாம் சிங்கிளா தான் நான் பண்ணிருக்கேன். ஓகே. நீங்க நிறைய குரூப் மெடிடேஷன்ஸ்ல கலந்துக்கணுமா? ஏன்னா அப்பதான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நிறைய இந்த ஸ்பீச் எல்லாம் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்பீச் எல்லாம் கேட்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்தீங்களா? அது பாத்திருக்கேன் மேடம். ஓகே. அது திரும்ப திரும்ப பாருங்க, ஒரு வாட்டி பார்த்தா பத்தாது. அது ஒரு வாட்டி தான் பாத்திருக்கேன். ஒரு வாட்டில ஒண்ணுமே புரியாது, நிறைய வாட்டி பாருங்க. நிறைய விஷயங்கள் தெரியணும்னா நிறைய வாட்டி நம்ம வந்து பார்த்தது வந்து ரிப்பீட்டடா பார்க்கணும். ஏன்னா ஞானம் வந்து ஒரே தடவைல எல்லாமே கிடைச்சிடாது. சோ நம்ம திரும்ப திரும்ப தியானம் பண்ணாதான் தியானத்தை பத்தி புரியுதோ, அதே மாதிரி திரும்ப திரும்ப படிச்சாதான் அந்த ஞானம் ஆழமா பதியும், அதோட விரிவாக்கமும் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். சரி மேடம். நல்லா நிறைய பண்ணுங்க. இந்த மாதிரி சத் சங்கத்துல ஜாயின் பண்ணுங்க, மாஸ்டர்ஸோட பேசுங்க, பாருங்க. இந்த மாதிரி குரூப்ல வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. சரிங்களா? அப்ப வந்து எல்லாமே சரியா இருக்கும். நம்ம உட்காரும் போது அந்த தன்னம்பிக்கை கூட இருக்கணும். என்னால முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கூட இருக்கணும். எண்ணங்கள் வருது, ஐயோ டைவர்ட் ஆயிட்டேன், இரிட்டேஷன் ஆயிட்டேன், அப்புறம் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்க யாருக்காக நீங்க பண்றீங்க? உங்களுக்காக. எந்த மாற்றம் வந்தாலும் அது பரிபூர்ணமா வந்து ஏத்துக்கணும். சரிங்களா? ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். எஸ் மாஸ்டர்ஸ், வேற யார் பேசணும்? கேள்விகள் இருக்கிறவங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன் சார் பேசுறீங்களா? முரளி சார் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கண்டிப்பா கேக்குறோமா. ரேணுகா தேவி மேடம் வந்துட்டு நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புதிய சர்வீஸ் ஏதாவது இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எஸ் எஸ், சொல்லுங்க ரேணுகா தேவி. இப்ப ஐயப்பா மாஸ்டர் ஆயிடுச்சா அது ப்ரோக்ராம்? முடிஞ்சிருச்சுங்க மாஸ்டர். போயிருந்தோங்க மாஸ்டர், சூப்பரா மாஸ்டர். ஓகே, வெரி நைஸ். உங்களுக்கு அது கிட்டக்கலாம்? எங்க டிஸ்ட்ரிக்ட் தாங்க மாஸ்டர். இங்க இருந்து ஒரு 1 hour டிராவல். அப்படியே எனக்கு 1 hour லேட் ஆயிடுச்சுங்க மாஸ்டர். போயிருந்தேன், உட்கார்ந்ததுதான் மாஸ்டர் தெரிஞ்சது. ஆனா விழிப்போடு தியானம் நடந்தது மாஸ்டர். காதுல ஏதோ வந்து ஹீலிங் நடந்தது, பேக்ல ஹெட்ல ஒரு ஹீலிங் நடந்தது, அந்த மாதிரி இருந்தது மாஸ்டர். எத்தனை பேர் வந்தாங்க? அது ஒரு நாள் 1500. 1500 என்னங்க மாஸ்டர்? 3000. அப்பா, 3500 மெம்பர்ஸ். சூப்பர். கர்நாடகாக்கு ரொம்ப பெரிய குட். 18 வேக்கன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க மாஸ்டர். வாக்கிங்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. 800. வெரி நைஸ், வெரி நைஸ். 3500னா கிரேட் நம்பர். நாங்க பக்கத்திலே போக முடியல சார், பக்கத்திலேயும் தூரத்துல நின்று மெடிடேஷன் முடிஞ்சு அப்படியே நாங்க லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் மாஸ்டர். ஓகே ஓகே, நல்லா இருந்தது மாஸ்டர் மெடிடேஷன். அங்க சர்வீஸ் பண்ண பிள்ளைங்களும் மாஸ்டர்ஸும் காலேஜ் பிள்ளைங்க தான். 100 மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியரா ஒர்க் பண்ணாங்க. அத்தனை பேருமே மெடிடேஷன் பண்ணாதவங்க சார் போய் சொல்லி மெடிடேஷன் பண்ணிருக்காங்க. அது சாரோட கைடன்ஸ்ல எப்படிங்க சார் உங்களால மட்டும் இவ்வளவு முடியுது அப்படின்னதுக்கு, நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்னு சொன்னதுனால இனிமே நாங்களும் சாப்பிட மாட்டோம் சார்ன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே சொல்லிட்டு போனாங்களாம். வெரி நைஸ், வெரி நைஸ்.
அது ஒரு நல்லா இருந்தது மாஸ்டர் எனக்கு. அது மறுநாள் மெசேஜ்ல தான் சார் போட்டிருந்தாரு, அது தெரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர். வேற உங்களோட பயணம் எப்படி போகுது? போயிட்டு இருக்கு மாஸ்டர், சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த 2 நாளா கொஞ்சம் மெடிடேஷன் கம்மியா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்ப பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இன்னைக்கு கிளாஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு அதுல ஜாயின் ஆயிட்டேன். இப்ப நமக்கு மெடிடேஷன் தான், ஹாப்பியா பண்ணிக்கோங்க இப்ப மெடிடேஷன்ல. ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் நாளைக்கு நான் சுவாத்தியாயம் கொடுக்குறேன் மாஸ்டர், 9th பிரின்சிபல். ஓகே ஓகே, சூப்பர், நல்லா சொல்லுங்க. ஏதாவது நீங்க கேட்கலாம். ஓகே மாஸ்டர், நான் இப்ப கொஞ்ச நேரத்துல வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன் மாஸ்டர். போடுங்க. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ முரளி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ஸ் மியூட் ஆயிருக்குங்க மாஸ்டர். நாளைக்கு நானும் சுவாத்தியாயால 12th பிரின்சிபல் இருக்கிறேன். ஆனா அது இப்ப ரெக்கார்ட் பண்ணணுங்களா இல்ல டைரக்டா நம்ம பேசலாங்களா? நீங்க எப்படி வேணா பண்ணலாம், உங்க இஷ்டம் தான். அப்படிங்களா? நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டாலும் அது ஒரு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். முன்கூட்டியே நம்ம பேசணும், இப்போ ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா திரும்ப பாத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம், அதுவும் உங்க இஷ்டம் தான். சரிங்களா? சரி, ஓகே ஓகே. இனுஷால இருக்கிற யார் இருக்கீங்க, பேசுறீங்களா? நான் சோனி. நாளைக்கு நானும் கிளாஸ் இந்த பேசுறேன் சுவாத்தியாயா. ஃபர்ஸ்ட் டைமா பேசுறேன், எப்படி பேச போறேன்னு தெரியல, பயம். ஒண்ணும் கிடையாது. இங்க யாரு இருக்க போறா? நம்ம குரூப் மெம்பர்ஸ் தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஹாப்பியா பேசுங்க. நீங்க வீட்ல டிவிய பாத்துட்டு பேசுன மாதிரி பேசுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்ப தியானத்துல இந்த லாஸ்ட் வீக் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய ஹார்ட், அப்புறம் லங்ஸ், என்னுடைய கிட்னி, இதெல்லாம் இந்த தியானத்துல அது எப்படி வேலை செய்துட்டு இருக்குன்னு ரொம்ப கிளியரா உணர முடிஞ்சது. 2 கிட்னில ஒரு பக்கம் தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஏன் அது மட்டும் செயல்படாம இது மட்டும் பண்ணிட்டே இருக்கு, அது நமக்கு பாக்கலாமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அது வரல. அப்புறம் ஹார்ட் கரெக்டா, நான் இவ்வளவு நாள என்ன நினைச்சேன்னா லெஃப்ட் சைடு தானே சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. நம்ம இவ்வளவு படிச்ச பிறகு அது தோணவே இல்லை. பட் கரெக்டா சென்டர்ல இருந்து அந்த ஹார்ட் மேல எலும்பி அப்படி உள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல அது இருந்துச்சு. அது எப்படி தெரியும்னா, இந்த இப்போ ஒரு நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்டரிக்கு போனா அந்த மிஷின் எல்லாம் எப்படி ஷேக் ஆயிட்டே இருக்கும், அது உதறிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கிட்னி கம்ப்ளீட்டா அது அதிர்ந்துட்டே தான் இருக்குது. அது வேலை செய்துட்டே தான் இருக்கு. உடம்புல ஒரு பார்ட் கூட உள்ள சும்மாவே இல்லை. இந்த ஆர்கான்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. வெளியில இப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல. பட் அப்படி நிசப்தமா இருக்கும்போது 2 days அப்படி வந்துச்சு. ஆனா என்னன்னா, எனக்கு தியானம் நான் கரெக்டா 1 வருஷமா 1 மாசம் தான் ஆயிருக்கு. நான் கம்பல்சரி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பண்றேன். 1 மணி நேரம் தான் என்னால இருக்க முடியுது. ஆனா அதுக்கு மேல என்னால சிட்டிங் இருக்கவே முடியல. 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான். அதுக்கு மேல ஃபுல்லா எனர்ஜி ஆகி நம்ம உடனே வெடிக்கக்கூடிய அளவுக்கு வர்றது மாதிரி ஹை எனர்ஜி ஆயிருது. கால் எல்லாம் அப்படி இருக்கு, கை ரொம்ப கோர்த்து அப்படி இறுகி இருக்கிறது மாதிரி தெரியும். அதெல்லாம் நான் முழிச்சுட்டு போயிருந்தேன். எனக்கு லாங் மெடிடேஷன் போகவே முடியல. சோ இங்க ஒண்ணுமே இல்ல, உங்க தாட் தான். இப்போ அந்த மாதிரி ஆகும்போது எது நடந்தாலும் எனக்கு என்னோட தியானத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கூலா நடக்கட்டும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. உடனே அங்க நிலை மாறிடும். அப்புறமா அந்த ஹெவி எனர்ஜிஸ் உங்களுக்கு ஹெவி ஆறதும் லோ ஆகுறதும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. சரிங்களா? ஓகே மேம். சோ இப்ப கூட நீங்க சொன்னீங்க 2 கிட்னி பார்த்தேன், ஆனா 1 ஒர்க் பண்ணுது 1 ஒர்க் பண்ணலன்னு. சரிங்களா? கிட்னி அப்படின்றது நமக்கு உடம்புல கடவுள் எக்ஸ்ட்ராவா 1 போனஸா கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? 2மே வேலை செய்ய தேவையில்லை. ஒரு கிட்னி வேலை செய்யும். ஒரு கிட்னி ஃபெயில்யூர் ஆகும்போது தான் இன்னொரு கிட்னி வேலை செய்யும். அண்ட் இன்னும் நான் என்ன நினைக்கிறேன், எனக்கும் ப்ராப்பர் நாலேஜ் இல்ல, ஒரு வாட்டி இது ஒரு வாட்டி அதுன்னு கூட வேலை செய்யலாம்.
ஏன்னா ஒரு வேலை வந்து ஒண்ணுதான் பண்ணும். ஆனா கிட்னி அப்படின்றது நமக்கு எக்ஸ்ட்ராவா கடவுள் வந்து கொடுத்திருக்காரு. சோ இப்போ நம்ம நிறைய பேர் பாக்குறோம், கிட்னி கெட்டு போச்சு, ஒரு கிட்னி போயிடுச்சு, ஒரு கிட்னில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த ஒரு கிட்னி தான் அங்க ஃபங்க்ஷன் ஆகுது. நமக்கு 2 இருக்குன்னா 2மே அட் எ டைம் ஃபங்க்ஷன் ஆகாது. ஏதாவது ஒண்ணுதான் ஃபங்க்ஷன் ஆகும். அதுதான் நீங்க கரெக்டா பாத்திருக்கீங்க. சரிங்களா? அது பாருங்க எவ்வளவு அழகா பாத்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த மேரேஜ் எல்லாம் 28ல தான் மேரேஜ் முடிஞ்சது. அப்போ வந்து 27 கரெக்டா 27 வயசு ஆகும்போது வந்து நான் ரொம்ப பக்தியா இருப்பேன். எல்லா கோயிலுக்கும் போவேன். பர்டிகுலரா எனக்கு வந்து பெருமாள்னா அவ்வளவு பிடிக்கும். அப்ப அவரே வந்து கனவுல வந்து உன் கைய பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ஒவ்வொரு விரல்ல வந்து அந்த பாம்பு படம் எடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த தலையோட படமா இருக்குது கையில. நீ அங்க போகாத, நீ நாகராஜா கோயிலுக்கு போ, நான் அங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கேயே வந்து பெருமாள் சிலை இருக்குன்னா அப்ப அங்க பால் ஊத்திட்டே இருக்கு. ஆனா எனக்கு வந்து அது ரிலீஸே ஆகல. அப்ப என் ஃபேமிலில எல்லாருமே சூசைடு, எல்லாருமே மருந்து குடிச்சு. அப்ப அதுவும் நாங்க கண்டுபிடிக்கும் போது வந்து ஏன் அப்படியா இருக்குன்னா ரொம்ப கால சர்ப்ப தோஷமா இருந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் மெடிடேஷன்ல வந்ததுக்கு பிறகு தினமும் அந்த பாம்புட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தேன். இப்ப போன வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க வீடு பாக்குறேன், பழைய வீடா இருக்கு, லட்சக்கணக்கான பாம்பு. அந்த பாம்பு கூட்டத்துக்குள்ள நானும் நிக்கிறேன். ஆனா நீங்க கடிக்கவே வரல. ஆனா அது வாழக்கூடிய இடத்துல நாங்க இருந்திருக்கோம். நான் எங்க போனாலும் பாம்பு. ஆனா லாஸ்டா ஒரு சின்ன குட்டி பாம்பு மட்டும் என் மேல, அது என்னுடைய பின்ன ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கேன், அதுல தொங்கிட்டு வந்தது மாதிரி இருக்கு. லாஸ்ட் லைட்டா ஒரு கொசு கடிச்சது மாதிரி இருந்து கடிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு வந்து ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சு, ஏன்னா தியானம் முடிச்சுட்டு படுக்கவும் உடனே அந்த கனவு. கரெக்டா 12 மணிக்கு நான் முடிச்சாச்சு. 11:30க்கு நான் வந்து நம்ம அகண்ட தியானத்துல இருக்கேன். 10 to 11. அது 11:30 வரைக்கும் நான் தியானம் பண்ணேன். படுத்த உடனே இந்த கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு, அதுவும் அடுத்த நாள் காலையில மெடிடேஷன்ல இருக்கும்போது உனக்கு கர்மம் எல்லாம் விலகிடுச்சு, சர்ப்பதோஷம் நீங்கிடுச்சுன்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு மாஸ்டர். அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பண்ணிருக்கோம், ஏதோ கர்மா நிறைய இருந்திருக்கு. தியானத்தின் மூலமா இப்ப கொஞ்சமா ரிலீஸ் ஆயிட்டே இருக்குது. அது என்னால நல்லா உணர முடியுது. எஸ் எஸ், தியானம் தான் எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்டா பண்ணும். நம்ம தியானம் இல்லாம இருந்தாலும் எல்லாமே வந்து தீரதான் போகுது. ஆனா ரொம்ப லேட்டு. நம்ம தியானம் செய்யறதால ஒரு ஜெட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 நாள்ல ஆகுறது 1 மணி நேரத்துல ஆயிடும். அதுதான் தியானம், தியானத்தோட சக்தி. இப்ப வந்து நம்ம இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னாலே கர்மா தான். எல்லாருமே வந்து கர்மா சர்க்கிள் இருக்கிறதாலதான் நம்ம பிறக்கிறோம். கர்மா இல்லைன்னா இந்த பூமிக்கு நம்ம வர வேண்டிய சான்ஸே கிடையாது. அண்ட் வந்து எல்லாருமே வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்க புண்ணியம் பண்ணிருக்காங்க, அவங்க புண்ணியவா அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். எந்த ஒருத்தரும் கூட ஒரு பர்ஃபெக்ட், எல்லாமே ஒரு பெரிய மகான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அவங்க இங்க பிறக்கிறதுக்கே தேவையே இல்லை. ஏன்னா யாருக்குமே கர்ம சக்கரம் இல்லாம இங்க பிறக்க மாட்டாங்க. ஒண்ணு புண்ணியமாச்சு இருக்கணும், இல்ல பாவமாச்சு இருக்கணும், இல்ல ரெண்டும் இருக்கணும். ரெண்டுமே இதெல்லாம் இருக்கும் போதுதான் நம்ம வந்து இங்க பிறக்கிறோம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம இங்க பிறக்கவே வரமாட்டோம். நம்ம இங்கோட பூமியோட ஹோம்ஒர்க் என்னன்னா இந்த கர்ம சக்கராவை முடிக்கிறது தான். சோ இந்த கர்ம சக்கராவை முடிக்கதான் நம்ம வந்து இங்க வரோம். சோ இந்த நீங்க சொன்னீங்க சர்ப்பதோஷம் அப்படின்னு. சோ சர்ப்பதோஷம் மட்டும் இல்ல, நிறைய இருக்கு நமக்கு. இது கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான். மத்த தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. சோ எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து இங்க சர்ப்பதோஷம் அப்படின்னும் போது நம்ம ஜாதகங்கள்ல ஜோதிடர்கள் கிட்ட போகும்போது மெயினா இது சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னுவாங்க. நிறைய பேருக்கு நீங்க அங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கே மெடிடேஷன் தெரியாதுக்கு முன்னாடி எனக்கும் சொல்லியிருக்காங்க. நானும் பண்ணியிருக்கேன், சர்ப்பதோஷத்துக்கு அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்கேன். சோ இங்க வந்து எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும். பட் ஆனா தியானத்துக்கு வந்த அப்புறமா எல்லாமே நீங்குது. நம்ம இதெல்லாம் நீங்கி போறோம் அப்படின்னா நம்ம இந்த பிறவிய கடைசி பிரிவு ஆக்கிறதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி வந்தாச்சு. அந்த எலிஜிபிலிட்டி வந்தாச்சு. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது உங்க கையில. நான் இதே பிறவியில எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த முக்த நிலையை அடைய போறேன், கர்ம சக்கராவை பிரேக் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சா நம்ம பண்ணலாம். இல்ல
நான் இவ்வளவுதான் எனக்கு முடியும், நான் இவ்வளவு நேரம் தான் பண்ணுவேன், இவ்வளவுதான் என்னால ஞானத்தை வாங்க முடியும், சரி அடுத்த பிறவியில மிச்சத்தை பாத்துக்கலாம் அப்படின்னாலும் அதுவும் உங்க சாய்ஸ் தான். ஸோ எல்லாமே நம்ம கையில இருக்கு இப்போ. ஸோ இந்த கையில இருக்கிறது நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அப்படிதான். வேற யாருமே இங்க காரணமே கிடையாது. நம்ம பிறப்புக்கும் நாம தான் காரணம், நம்ம கஷ்டங்களுக்கும் நாம தான் காரணம், நம்ம சுகங்களுக்கும் நாம தான் காரணம். இப்ப நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னா இது இப்ப நான் தான் காரணம். எனக்கு யார் உட்கார்ந்து நீ இந்த கிளாஸ் எடு அப்படின்னு யாரும் சொல்லல. இங்க முழுக்க முழுக்க இந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கேன், நான் பேசுறேன் அப்படின்னா நான் தான் காரணம். இப்ப நீங்களும் இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா உங்க பர்சனல் சாய்ஸ் தான். இங்க வரலாம், வராம போகலாம், அது எல்லாமே உங்க சாய்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம வாழ்க்கையில நம்மளோட சாய்ஸ் தான். எப்பவுமே மத்தவங்கள நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் அது நம்ம அவேரா இருக்கணும். நம்ம குத்தம் சொல்றோம் அப்படின்னா எஸ்கேப் ஆகுறோம். என்னோட மிஸ்டேக்க நான் தவிர்த்து மத்தவங்கள குத்தம் சொல்றேன் அப்படின்னா என்னோட மிஸ்டேக்க நான் பாத்துக்கல, அங்க அவேர்னஸ் போகுது. ஸோ எப்போ நம்ம அடுத்தவங்களை எடுத்து சுட்டு காட்டுறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ற விழிப்பு எனக்கு இல்லை. நான் ஏதோ பண்ணல, அந்த உன்னாலதான் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பழிய அவங்க மேல போடுறோம். ஸோ பழிய போடுறோம், மத்தவங்களை குத்தம் காட்டுறோம்னா இங்க என்னோட கரெக்ஷன் நான் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ என்னோட கரெக்ஷன் நான் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது சரி இப்ப நான் இங்க இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இப்போ இந்த மாதிரி நான் அடுத்த வாட்டி இருக்கக்கூடாது. அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மத்தவங்கள எடுத்து காட்ட மாட்டீங்க, மத்தவங்கள குத்தம் சொல்ல மாட்டீங்க. ஸோ இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றது. இந்த ஞானம் நமக்கு இருக்குன்னா நம்ம அப்படியே வளர்ந்துட்டே போலாம். சோ யார் எப்படின்னு கிடையாது, எந்த வயசுன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐயப்பா மாஸ்டர் பத்தி சொன்னாங்க. 3500 பீப்புள் அவரோட யஜ்ஞத்துக்கு வராங்க அப்படின்னா அங்க அவர் எவ்வளவு பண்ணிருக்கலாம். அவங்க சின்ன பையன், என்னை விட 6 வயசு சின்னவங்க அவங்க ஐயப்பா. ஒரு சின்ன பையனால இவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னா அங்க அவங்க என்ன எவ்வளவு சாதகம் பண்றாங்க, எவ்வளவு அவேர்னஸோட இருக்காங்க, எத்தனை விஷயங்கள் எத்தனை கிளாஸஸ், எத்தனை நாலேஜ் கொடுக்குறாங்க இல்லையா. சோ வயசுக்கும் இந்த விஷயங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம், எந்த வயசுல எனக்கு இப்ப நிறைய பேர் எனக்கு லேட் ஆயிடுச்சு, இப்பதான் தியானம் கிடைச்சது, நான் என்னத்தை கிழிக்க போறேன் அப்படின்னா ஒண்ணும் முடியாது. எந்த வயசுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களோட சுயமுயற்சி எந்த வயசுல கிடைச்சாலும் நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம், நம்ம அதுல இருந்து எப்படி முன்னேறோம், அதுதான் அங்க மெயின். ஸோ நம்ம இந்த வயசுலதான் எனக்கு கிடைச்சது, இப்பதான் நான் பண்ண முடியும், இப்போ எத்தனைதான் நான் எவ்வளவுதான் பண்ண முடியும், அந்த கேள்விக்குறியே வேண்டாம். நமக்கு கிடைச்சதா எந்த வயசுல கிடைச்சாலும் ஓகே. இனிமே நான் டெடிகேஷனா இருக்கேன், நான் கம்ப்ளீட்டா இதுல இன்வால்வ் ஆகுறேன், கம்ப்ளீட்டா இதுல. இப்ப நான் நிறைய பேரை பாக்குறேன், ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் நான் பேரனை பாத்துக்கணும், பேத்திய பாத்துக்கணும், மருமக புள்ள அது இதுன்னுவாங்க. இப்போ தியானம் கிடைச்சதே உங்களுக்கு இவ்வளவு லேட், இன்னும் நீங்க அந்த ஒரு விஷயங்கள்ல ஏன் இன்வால்வ் ஆறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. எப்பவுமே 60க்கு மேல ஃபேமிலி அப்படின்றது ரிட்டையர்மெண்ட். 60க்கு மேல எப்படி ஆபீஸ் ரிட்டையர்மெண்ட்டோ ஃபேமிலியும் ரிட்டையர்மெண்ட் தான். நீங்க இருக்கீங்க பாத்துக்கோங்க, பட் அதுவே ஒரு விஷயமா என்ன சொல்றது, அதுவே என்னோட கடமையா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். நான் பாத்துக்க வேண்டாம்னு சொல்லல, அங்க கடமையா பண்ணாதீங்க. நான் இருந்தாதான் இங்க வேலை நடக்கும், நான் இருந்தாதான் இவங்க ஆபீஸ் போவாங்க, நான் இருந்தாதான் இப்படி கிடையாது. அந்த டிபெண்டன்சி நீங்க இருக்கக்கூடாது, அந்த டிபெண்டன்ஸ்ல இருக்கக்கூடாது, அவங்களையும் இருக்க வைக்க கூடாது. ஸோ ஆஃப்டர் 60 நீங்க உங்க பர்சனல் சாய்ஸ், நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் 70 இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதிகமாகணும், ஆஃப்டர் 80 இன்னும் ஜாஸ்தி. எப்போ 50-50 எப்பவுமே சொல்லுவாங்க பத்ரிஜி, 50% ஸ்பிரிச்சுவாலிட்டி, 50% உங்களுக்கு பௌதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலி இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போனா டில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஒரு 50-60 வச்சுக்கோங்க. 50-60 வரைக்கும் 50-50. அதுக்கு மேல
50-50 இருக்கிறது இல்லற வாழ்க்கை 40 ஆகணும், இது 60 ஆகணும். இன்னும் கொஞ்சம் போக இது 30 ஆகணும், இது 70 ஆகணும், 20 ஆகணும், 80 ஆகணும், 10 ஆகணும், 90 ஆகணும், இங்க 0 ஆகணும், இங்க 100 ஆகணும். புரியுதா? இப்படி 100% நீங்க வரும்போதுதான் உங்க வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க வின் பண்ணுவீங்க. அதுதான் முடியாதுன்னா முடியாதுதான், முடியாதுன்னா முடியாதுதான், முடியும்னா முடியும். சோ இதுதான் நமக்கு 4 வர்ணங்கள் சொல்லுவாங்க. வானப்பிரஸ்தம், கிரகஸ்தாஸ்தமம், வானப்பிரஸ்தம், அப்புறம் வேற நான் பேரு மறந்துட்டேன். இந்த ஒரு இது இருக்குதுல, அது வந்து ஆசிரம தர்மம்னு கடைசியா வரும். ஆசிரம தர்மத்துல 100% ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இருக்கணும். அந்த நேரத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? கணவனோ மனைவியோ கூட நோ டிபெண்டன்சி, நீங்க பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த கடைசியா ஆசிரம தர்மத்துல 100% யூ ஆர் அலோன். உங்களுக்கு வைஃப் இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருந்தாலும் அவங்க டிபெண்டன்சி கூட இருக்காது, நீங்க தனியா ஒன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு போகும்போதுதான் நீங்க இந்த வாழ்க்கையில எவ்வளவு வேணா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரேணுகா தேவி சொல்லுங்க. இருக்கீங்களா? இன்னொன்னு, எங்க மாமாவுக்கு அண்ணன் அவங்களுக்கு வந்து இப்ப 78 இயர்ஸ் ஆச்சு. அப்போ வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து அவங்க 2 கால்லயுமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் அவங்களுக்கு சரியாகல. அப்போ வந்து சித்த மருத்துவ ஹாஸ்பிட்டல் வர்றதுக்காக எங்க வீட்டுல ஸ்டே பண்ணிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் அந்த மெடிடேஷன் சொல்லி கொடுத்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஒரே சிட்டிங்ல 3 hours இருந்தாங்க. நான் நிறைய வேலை எல்லாம் பார்த்துட்டு நாங்க போகிறது வரைக்கும் கண்ணு மூடிட்டு அப்படியே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேயும் பயங்கர ஹீலிங். அவங்க 15 days எங்க வீட்டுல நின்னாங்க. ஒரு வாரத்துல அவங்க ரொம்ப அழகா நடந்து அப்படி கால் நடத்த வைக்க முடியாம தூக்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது அவ்வளவு கிளியர் ஆயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஊருக்கு போயாச்சு. தினம் கரெக்டா ஒரு 8 மணி 9 மணிக்கு இருக்கவங்க எப்போ முடிப்பாங்கன்னே தெரியாது. அவங்க வீட்டுல யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் தயவு செய்து வராதுங்க அப்படி சொல்லிடுவாங்க. வெரி குட். தூங்குவாங்கன்னே தெரியாது. ஆனா மார்னிங் பண்றது இல்ல, குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கண்டினியூஸா பண்றாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இப்ப காடு வைக்க வந்தாங்க ஃபங்க்ஷனுக்காக. என்ன சொல்லி கொடுத்தீங்க வீட்டுல, என்ன மந்திரம் போட்டீங்க? அவங்க எழும்பவே மாட்டாங்க. பயங்கர சின்ன பையன் மாதிரி எங்களை விட வேலை செய்ய முடியல. அவங்க அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. வயசு 80 ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இவ்வளவு ட்ரை பண்ணி தியானம் பண்ணவங்களோட எனக்கு இருக்க முடியலையே. 1.5 மணி நேரம் தான் லாங்கா இருக்கு. அதுக்கு மேல கண்டினியூ பண்ணவே முடியல. இவங்களால எவ்வளவு முடியுது அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டேன். அவங்களுக்கு அவ்வளவு ஹாப்பி ஃபேமிலியில எல்லாருக்குமே. ஆனா எல்லாராலையும் பண்ண முடியல. சொன்னாலும் சரி போறோம் பாத்துக்கலாம், டைம் வரும், வயசாகட்டும், இப்பெல்லாம் என்ன தியானம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க சொன்ன அடுத்த செகண்டே ஏதோ மருமக சொல்றாங்க, சரி சரிதான் பாப்போமே ட்ரை தான் பண்ணாங்க. அவ்வளவு அழகா ஆயிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு தான். நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து மனசுல எந்த ஒரு இது இல்லாம நம்ம சொல்லி கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. அவங்க ரிசீவ் பண்றதும் பண்ணாததும் அவங்க பர்சனல் சாய்ஸ். நம்ம சொல்லி கொடுக்கும் போதே நிறைய பேர் நான் சொன்னா கேட்பாங்களா இல்லையா இந்த கேள்விக்குறியே இருக்கக்கூடாது. இதுதான் பெரிய நமக்கு பேக்ட்ராப். இது இந்த கேள்விக்குறியே இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஓப்பனா சொல்லிடணும். அவங்க கேட்டான்னா கேட்கலன்னா நம்ம எதுவுமே வந்து எடுத்துக்க கூடாது. இப்ப அவங்களுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க, அவர் எடுத்துக்கிட்டாரு, அவங்களுக்கு நல்ல ஹீலிங் ஆச்சு. இதே வந்து அவங்க வந்து எந்த ஒரு டாக்டரோ அதர் இந்த மாதிரி சித்த வைத்தியரோ எங்கெல்லாம் போயிருக்கும் போது அவங்களால இவ்வளவு ஹீலிங் ஆயிருக்க முடியாது. சோ தியானத்தால அவங்களுக்கு ஹீலிங் ஆனதால அந்த தியானத்துக்கு சரியான ஒரு மரியாதை கொடுக்குறாரு அவரு. அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க. நம்ம பாக்குற வீடியோஸ் அது அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அப்பப்போ அவங்க கூட பேசுங்க. நீங்க பேசிட்டு இருக்கேன், பட் அவங்க அந்த மாதிரி செல் எல்லாம் பாக்குறது இல்ல. நம்ம சொன்னா கேக்குறாங்க, அவ்வளவுதான். நான் பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்ப இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல விஷயம் சொன்னீங்க இன்னைக்கு. தேங்க்யூ. முரளி சார் சொல்லுங்க. அம்மா நியூ மெடிடேட்டர் கணேஷ் அவர் ஜாயின் ஆயிருக்காருமா, அவரு பேச சொல்லலாமா? சரி, பேசுங்க சார். கணேஷ் குமார்.
மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா? சாரு பேசுறதுனா ஹேண்ட் பண்ணட்டும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டி பழகுறோம், ஒரு 2 வீலர் ஓட்டி பழகுறோம், ஒரு கார் ஓட்டி பழகுறோம். இதெல்லாம் வந்து ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு ஈஸியா வந்துருது, ரொம்ப சிம்பிளா ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த தியானம் இருக்குது பாருமா, தியானம் பண்ணும்போது தினம் ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம ஒரு தியானத்துல இது கம்ப்ளீட் ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சனே வர்றதில்லைங்கிறத விட புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்கு. நேற்றுக்கு தியானம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு அதை விட நல்லா இருக்குது, நாளைக்கு வேற மாதிரி இருக்கு. சம்திங் அது அது தியானம்ங்கிறது ஒரு பயிற்சியாத்தான் நம்ம எடுத்துக்கணும் போல் இருக்கு. தியான பயிற்சிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. நான் தியானம் செய்தேன், மெடிடேஷன் டன் அப்படிங்கிறத விட மெடிடேஷன் பிராக்டிஸ் டன் அப்படிங்கிறது தான் கரெக்டா தெரியுதுமா. நீங்க 20 இயர்ஸா பண்றீங்க, உங்களுக்கு அந்த டெய்லி உங்களுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? அது என்ன மாதிரி? இப்போ மெடிடேஷன் அப்படின்றது நீங்க சொல்ற மாதிரி ஒரு காரோ சைக்கிளோ கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 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 பர்டிகுலர் திங் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஓட்டிடுறோம் அப்படின்றது கிடையாது. இங்க வந்து இது ஒரு அனந்தமானது. அனந்தமான விஷயங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகலாம், எவ்வளவு நேரம் ஆகலாம், எத்தனை பயிற்சி வேணும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை கிடையாது. சோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே இப்போ இத்தனை வருஷமா நான் செஞ்சாலும் ஒவ்வொரு வாட்டியும் தியானம் அப்படின்றது புதுசாதான் இருக்கும். அந்த புதுசு இல்லைன்னா நம்ம அங்க நின்னுட்டோம் அப்படின்னு அர்த்தம். புதுசா இருக்கிறது தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வளர்றோம் அப்படின்றது. நம்ம புதுசா இல்ல, டெய்லி ஒரே மாதிரி இருக்குன்னா அங்கேயே இருக்கோம், நம்ம அதே படியில இருக்கோம், அடுத்த படிக்கு போகவே இல்லை. சோ புதுசா தெரியுதுதான் கரெக்ட். அதுதான் நம்ம வந்து முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். முன்னேறி போறதுதான் கரெக்ட், புதுசா இருக்கிறது தான் கரெக்ட். ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் தெரியும், ஒரு சிலருக்கு ஒன்னும் தெரியாது. கண்ணை மூடுறாங்க, திறக்கிறாங்க. ஒரு சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதே மாதிரி இருக்கணும்னு எந்த ஒரு ரூல் கிடையாது. அவங்க விழிப்புணர்வை பொறுத்து, அவங்க புரிதலை பொறுத்து, டெடிகேஷனை பொறுத்து, அவங்க செய்யற ஒரு முறைகள், அந்த மனசுல இருக்கிற எண்ணங்கள், ஞானத்தை பொறுத்து தான் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேம்மா. அடுத்து ஒரே ஒரு கொஸ்டின்மா. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இப்போ நமக்கு இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உடல் எல்லாம் ஆன்மா அப்படிங்கிறது, ஆன்மானா என்ன தெரியாது. அந்த மாதிரி 58 இயர்ஸ் லைஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ பிஎம்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் தான் ஆன்மாங்கிறது என்னன்னு தெரிஞ்சு நான் உடல் எல்லாம் ஆன்மா, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டாரு தான் வந்துட்டோம். எல்லா இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி வந்ததாங்கிற அந்த புரிதல் வந்ததுனால கவலைப்படுறது இல்லை, சோகப்படுறது இல்லை, ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கோம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி கடந்து போறோம். இப்போ நம்ம மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பௌதிக உடல், அப்புறம் சூட்சம உடல், நம்ம வந்து மெடிடேஷன் இருக்கும்போது நம்ம சூட்சம உடல் வெளியில போய் ஏதோ சில காட்சிகளை பார்க்குது, சில ஃபீலிங், சில நறுமணங்களை சுவைக்குது, அந்த மாதிரி வருது. மீதி வந்து மொத்தம் 7 பாடிஸ் சொல்றீங்க இல்லையா? மீதி 5 பாடிஸ், 5 பாடிஸ், அது எப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு இன்னும் நாள் கடந்து போகணுமா? அதை பத்தி சொல்லுங்களாம்மா. அது வந்து நம்ம எப்போன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா எல்லாமே நடக்கும். தியானத்துல நமக்கு வந்து விழிப்புணர்வு பத்தாது. நீங்க சூக்ஷ்ம உடல்ல தான் நான் இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க. அது காரண உடலா இருக்கலாம், மகா காரண உடலா கூட இருக்கலாம். அந்த ஒரு ஞானம் வரும்போதுதான் நான் அப்பவே அந்த உடல்ல இருக்கேனே அப்போன்னு புரியும். அது வரலன்னு சொல்லாதீங்க, வந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியல, ஏன்னா அந்த நாலேஜ் இல்ல. இப்போ பௌதிக உடல் இது, நான் தொட்டா இது என் கண்ணு, மூக்கு, காது இப்படின்னு நமக்கு இது தெரியுது. அதனால எல்லாருக்கும் அதே இருக்கு, எனக்கு இருக்கு அப்படின்ற விழிப்பு இருக்கிறதால, அந்த ஞானம் இருக்கிறதால தெரியுது. இப்போ சூக்ஷ்ம உடல் அப்படின்றது அதை பத்தி கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு, ஞானம் இருக்கு, அதனால தெரியுது. ஆனா காரண உடல் எப்படி இருக்கும், மகா காரண உடல் எப்படி இருக்கும், யாருமே சொல்லலையே, யாருமே காட்டலையே. அது வந்து ஒரு உணர்வு, அதுக்கு ஒரு ரூபமோ ஒரு இதுவோ கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும் போது உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு, அதுக்கேத்த ஞானம் இருக்கும்போது அது புரியும். சோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் மகா காரண உடல் வரைக்கும் நான் பாத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் உடல் இல்ல. சொல்லுனா நான் நிர்வாண நிலையில கூட என்ன பாத்துக்கிட்டேன்.
அங்க நான் அப்படின்றது இருக்காது. நிர்வாண நிலையில அது கிடையாது. மகா காரண உடல் வரைக்கும் தான் நமக்கு ஒரு உருவம், அந்த ஒரு செப்பரேட்னஸ் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறமா ஒன்னஸ்ல இருப்போம் நம்ம. சோ அந்த ஒன்னஸ்க்கு போன அப்புறமா அங்க நீங்கன்றது இருக்காது, எல்லாருமே ஒண்ணுதான். இப்ப 6வது உடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலக அளவுல ஒன்னா இருக்கும். 7வது நிலை அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா விஸ்வம், இந்த உலகம் முழுக்க நீங்களாதான் இருப்பீங்க. முழுக்க உலகமும் எல்லாமே ஒன்னா இருக்கும். அங்க நான் அப்படின்றது இல்ல. 6th and 7thல நோ நான், நாம் தான் இருக்கோங்க. ஏன்னா ஒன்னஸ், அந்த ஒன்னஸா தான் இருக்கும். சோ மகா காரண உடல் வரைக்கும் தான் நீங்க உங்க பர்சனல். அதுக்கப்புறமா எல்லாருமே ஒண்ணுதான். சோ அந்த நிலையிலயும் நான் இருந்திருக்கேன். ஏன்னா அந்த நிலை இருக்கும் போதுதான் நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இல்லைன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த டிஃபரன்ஸ் இப்ப இங்க வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், அங்க இருக்கும் போது எப்படி இருந்தேன். அந்த மகா காரண உடல், அந்த மகா காரண உடல்ல இருக்கும்போது அங்க நான் அப்படின்ற ஐடென்டிட்டி இருக்கு. அதை தாண்டி 6, 7ல போகும்போது அங்க எதுவுமே கிடையாது, நத்திங்னஸ். எனக்கு உடல் கிடையாது, உருவம் கிடையாது, நான் பெண் கிடையாது. ஒரு தூய்மையான ஒரு விழிப்புணர்வு தான். ஒரு பியூர் கான்சியஸ் ஸ்டேட்ல தான் நான் இருந்தேன் அங்க. அந்த இடத்துல என்ன இது, நான் எப்படி இருக்கேன், இங்க என்னவா நான் இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எந்த சைடு பார்த்தாலும் இன்ஃபினிட்டியா என்னோட கான்சியஸ் விரிஞ்சிருக்கு. சொல்லணும்னா அந்த இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கு, எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு. என்னால கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. அவ்வளோ இன்ஃபைனைட்டா என்னோட கான்சியஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நான் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கேன் அப்படின்னு கேட்டு நான் குவெஸ்டின் பண்ணும்போது இந்த முழு விஸ்வமே நீதான் அப்படின்னு வருது ஆன்சர். இந்த முழு பிரபஞ்சம், விஸ்வம், யூனிவர்ஸ் அப்படின்றது, இந்த கம்ப்ளீட் யூனிவர்ஸே நீதான் அப்படின்னு வருது. சோ அப்ப அந்த கம்ப்ளீட் யூனிவர்ஸே நானா இருக்கும்போது இங்க சாதாரணமா நான் வாழ்றேன்னு, அப்ப யூனிவர்ஸே நான் அப்படின்னும் போது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. சோ அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த விழிப்புணர்வு, அவ்வளவுதான். சோ அந்த ஸ்டேட்டை பார்த்த நான் இப்ப இங்க இருக்கும்போது ஃபுல் யூனிவர்ஸ் நானாவே இருக்கும்போது எல்லாமே எனக்கு தெரியணும்ல. ஏன் தெரியலன்னா பாடி கான்சியஸ்ல இருக்கேன். பாடி கான்சியஸ்க்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. இந்த லிமிட்டுக்கு ஏத்த நாலேஜ் மட்டும்தான் இங்க இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ லிமிட். பாடி கான்சியஸ்ல ஒரு லிமிட் இருக்கும், சூக்ஷ்ம உடல்ல ஒரு லிமிட் இருக்கும். அந்தந்த லிமிட்டுக்கு ஏத்த விஷயங்கள் தான் நமக்கு புரியும். ஸோ அடுத்த நிலையில போகும்போது அதோட லிமிட் இன்னும் பரவுது. ஸோ இங்க நம்ம பூலோகத்துல அப்படின்னா 3rd டைமென்ஷன், இந்த 3D டைமென்ஷன்ல இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஸோ இங்கேயே நீங்க உங்களை ஹையர் டைமென்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்றீங்கன்னா இங்க அந்த டைமென்ஷன்ல இருக்கிற விஷயங்கள் பார்க்க முடியும். இப்ப நான் பாக்குறது 3Dல நம்ம இந்த வீடு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீடு நீங்க கனவுல பார்க்கும்போது வேறையா தெரியுது. ஏன் வேறையா தெரியுது? அது வேற டைமென்ஷன். அப்படின்னா 3Dய தாண்டி ஒரு 5Dயா இருக்கலாம், 10Dயா இருக்கலாம். சோ அந்த 10Dல நீங்க உங்க வீடு பார்க்கும்போது வீடு வேறையா தெரியும். 10Dல எல்லாமே மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே நம்ம ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். ஒவ்வொரு டைமென்ஷன் அப்படின்னும் போது நம்ம இங்க பாக்குறது 3 டைமென்ஷன் வரைக்கும் தான் இங்க லிமிடேஷன்ஸ், பூமியோட லிமிடேஷன். இப்போ இந்த விழிப்போடவே நான் ஒரு 20, ஒரு 50, 100 டைமென்ஷனுக்கு என்னால மாத்திக்க முடியும்னா இங்கேயே 100 டைமென்ஷன்ல என்னென்ன இருக்குன்றது நான் பார்க்க முடியும். சோ அதுதான் நம்ம கடவுள்மார்கள்னு சொல்றோம். நான் சிவனை பார்த்தேன், பிள்ளையாரை பார்த்தேன், ஆஞ்சநேயரை பார்த்தேன், ஜீசஸ பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா அவங்களோட டைமென்ஷனுக்கு நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். சோ அங்க டிராவல் பண்ணும்போது அவங்களும் நம்மளால பார்க்க முடியும். சார் நிறைய இருக்கு சார். இங்க நம்ம எப்ப போவோம், என்ன போவோம் அப்படின்னு தெரியாது. ஏற்கனவே நீங்க போயிருந்தாலும் அந்த நானும் இல்லாத தெரிஞ்சிருக்காது. சோ நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க நிறைய நம்ம கிளாஸஸ் பிஎம்சில பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒன்லி பாடி லெவல் வரைக்கும் தான் நாலேஜ் எல்லாரும் பேசுறாங்க.
ஒரு கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அங்க 50 பேர்கிட்ட அங்க பேசுற ஆள் வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னா பாடி. நீங்க பாடிய பத்தி பேசுங்க, நிறைய பேர் இருப்பாங்க. சோலை பத்தி பேசுங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் சூக்ஷ்ம உடலை பத்தி பேசுங்க, இன்னும் சுத்தம். அங்க ஆளே இருக்காது. ஏன்னா புரியாது யாருக்கும். ஏதோ ஒண்ணு ரீல் போடுறாங்க, ஏதோ ஒண்ணு டைம் பாஸ் பண்ணாங்க. இப்ப கூட இங்க இருக்கிற நம்ம இல்ல எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சாலும் ஒத்துக்குள்ள அந்த ஒத்துக்கிற தன்மையும் இருக்கணும். ஏதோ சொல்றாங்க, ஏதோ பார்த்தேன்னு சொல்றாங்க, அவங்க பார்த்தாங்க, அவங்களுக்கு தெரியுது, நான் பார்க்கல, நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்க, நீங்க நம்புறீங்க, நான் தான் பார்க்கலையே. நீங்க பார்க்கணும்னா அதே முயற்சி நீங்க எடுக்கணும். தியானத்துல இப்போ எனக்கு என்ன வந்திருக்கோ, நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கேனோ எல்லாராலையும் முடியும். ஆனா என்ன செய்யணும்? நான் பண்ண அந்த ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்ணணும். எல்லாராலையும் புத்தர் ஆக முடியும். எப்படி ஆக முடியும்? புத்தர் பண்ண பிராக்டிஸ் நீங்க பண்ணணும். புத்தர் உட்கார்ந்த போதி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாலாம் தியானம் வராது. எல்லாரும் என்ன செய்யறோம்? நான் புத்தரோட போதி மரத்துக்கு போயிருந்தேன், பௌத்த கயா போயிருந்தேன், இதுதான் புத்தர் உட்கார்ந்த என்லைட் ஆன போதி மரம், அங்க உட்கார்ந்துட்டு வந்தேன், அங்க உட்கார்ந்தா ஒண்ணும் ஆக போறது இல்ல. புத்தர் அன்னைக்கு அங்க உட்கார்ந்து என்ன பண்ணாரு? அது பண்ணணும். அது பண்ணாதான் நீங்க வந்து புத்தர் ஆவீங்க. சோ அதே ஒரு ஆர்வம், புத்தருக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு, எவ்வளவு ஒரு நான் வந்து இந்த உலகத்துல என்னோட கேள்விக்கு பதில் நான் தேடணும், அந்த ஒரு தேடல், அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு பயிற்சி, டெடிகேஷன், இது எல்லாமே இருக்கும்போது நாமளும் புத்தர் ஆகணும். எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பாடி, மைண்ட் அண்ட் சோல் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். சோ ஒருத்தர் உயர்ந்திருக்காங்க, ஒருத்தர் உயரலன்னா அது கம்ப்ளீட்லி செல்ஃப் கோஆபரேஷன் தான். யாரும் வந்து அதுக்கு காரணம் கிடையாது. இன்னைக்கு நீங்க தியானத்துல எந்த நிலையில இருக்கீங்களோ முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். மேபி நாங்க மாஸ்டர்ஸ் கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் ஆனா நீங்க பண்ண பயிற்சி தான் உங்களுக்கு கை கொடுக்குது. ஓகேம்மா, ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. இந்த இடத்துல ஓசோ சொன்னது ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேம்மா. தியானம் என்பது ஒரு செயல்முறை பயிற்சி அல்ல, தியானம் என்பது ஒரு உணர்வு நிலை அப்படின்னு சொல்றாரு. தியானம்ங்கிறது அது ஒரு ஃபீலிங், அது ஒரு ஃபீலிங், உணர்வு நிலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க. அவங்க அவங்களோட டேஸ்ட்ல அவங்க எப்படி டேஸ்ட் பண்ணாங்க. ஒரு குலோப் ஜானை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் சாப்பிடுறவங்க ஓகே ஸ்வீட்டா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது விரும்பி சாப்பிடுறவங்க இதுதான் குலோப் ஜான், இப்படின்னா இப்படி சாஃப்டா போகுது, அப்படியே ஜூஸ் வருது அப்படின்னு ரசிப்பாங்க. சோ அந்த ஒரு விஷயம் கூட அவங்க பார்க்கும் பார்வையில அவங்களோட ஒரு டேஸ்ட் பொறுத்து தான் இருக்கு. எஸ் சார், தேங்க்யூ. மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். நான் ஒண்ணு சொல்லணும் மாஸ்டர். இப்ப பைப்பா சார் வந்து 40 நாள் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க மாஸ்டர், இந்த யஜ்யத்துக்கு முத. அப்ப ஒருத்தர்கிட்ட கூட சொல்லலையா, அவரு நான்வெஜ் விடணும்னு சொல்லவே இல்லையா, வெறும் மெடிடேஷன் மட்டும் உட்காருங்கன்னு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஏரியா ஃபுல்லும் அவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். கடைங்க நிறைய இருக்கு, எங்கிட்டு திரும்பினாலும் வெறும் பிரியாணி கடை தான். அந்த இடத்துல நம்ம இன்னொரு ட்ரிப்பு அதே இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாத சக்கரம் இன்னொரு ட்ரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட கூட சொல்லலையா நான்வெஜ் விடணும்னு. ஃபுல்லு 40 பிளேஸுக்கு பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. 40 பிளேஸ்லயுமே ஒரு டைம் கூட அதை சொல்லல. ஃபுல் அண்ட் ஒன்லி மெடிடேஷன் மட்டும்தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். மெடிடேஷன்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, இப்பதான் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க மாஸ்டர். அது ஒண்ணு மாஸ்டர். அப்புறம் இன்னும் நீங்க சொன்னீங்க இல்லையா மாஸ்டர், உங்களோட இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகுது அப்படின்னு. நான் ஒரு இடத்துக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க மாஸ்டர். அங்க காலையில எந்திரிச்சதும் அந்த ஒரு எனர்ஜினா ஒரு கோயில், அந்த கோயில உட்காந்து நான் மெடிடேஷன் பண்றேங்க மாஸ்டர். கோயிலோட சுத்தி உட்கார்ந்து இருந்த இடத்துல அங்க நான் வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கவங்ககிட்ட ஆத்மார்த்தமா தேங்க்ஸ் சொல்றேன் அந்த எனர்ஜியோட. அப்ப சொல்லும் போது மாஸ்டர் எனக்குள்ள ஒரு ஃபீல் எப்படின்னா, அப்படியே என்னை சுத்தி அப்படியே எனக்கு சுத்தி போயிட்டே இருக்குது அந்த எனர்ஜி.
என் மனசுக்குள்ள இருந்து அப்படியே என்னமோ வெளிய போய்கிட்டே இருக்கிற 2 பக்கமும் லீனா போயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க மாஸ்டர் எனக்கு. நான் மனசார உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்றேன் மாஸ்டர். எனக்கு வாயிலே வரமாட்டேங்க. அந்த மனசுக்குள்ள இருந்து அப்படியே என்னமோ வெளிய வந்துகிட்டே இருக்கிறது ஃபீல் பண்ணேங்க மாஸ்டர் நான். அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். அதுதான் ஆத்மார்த்தமானது. ஆமாங்க மாஸ்டர். நான் அதை ஃபீல் பண்ணேங்க மாஸ்டர் நானு. நைஸ் நைஸ். அந்த ஒரு இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு என்னால வேற எதுவுமே யோசிக்கவே முடியல. இறங்கி போய் டீ போடணும் இறங்கவும் தோணவே மாட்டேங்க. நான் பாட்டுக்கு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தே இருக்கிறேன். எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அந்த ஃபீலிங். அப்புறம் நல்லா இருந்ததுங்க மாஸ்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் நிறைய பேர் நம்ம பண்ற விஷயங்கள்ல நமக்கு அந்த ஆன்ம நிலை நம்ம உணர்ற ஆன்ம நிலையில தங்காம சீக்கிரமா வந்துடும். அதுதான் நம்ம செய்யற விஷயங்கள். நிறைய பேரு தியானத்துல என்ன நான் பாத்துக்கிட்டேன், நான் என்னோட உடல் நான் பார்த்தேன், என் கூட நான் பேசுறேன், இதெல்லாம் சொல்றாங்க. அங்க உடலை பாக்குற உடலை பாக்குறது யாரு அப்படின்றத அதை பார்க்கணும். உடல் தான் நம்ம டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். தியானத்துல கூட திரும்ப உடலையே பார்க்கறதுக்காக நம்ம தியானம் செய்யறோம். அந்த இடத்துல உடலை பார்க்காதீங்க. உடலை பார்க்கறது யாருன்றது அந்த விஷயத்த கவனிக்கும் போது ஆன்ம நிலை நீங்க உணர்வீங்க. அந்த பார்க்கறது யாரு, அங்க உடல் அப்படி இருக்கும்போது அங்க உடலை நான் விட்டுட்டேன். சோ விட்டுட்ட உடலை நான் பார்க்க கூடாது. அதுக்குள்ள இருக்கிற நான் பார்க்கிற அந்த தன்மை என்ன, அந்த நிலை என்ன, அந்த சூக்ஷ்ம உடல் என்ன, அந்த ஆன்மா என்ன, அப்படி கவனிக்கும் போதுதான் அப்படியே நம்ம இன்னும் டீப்பா உள்ள டிராவல் பண்ணி ஆன்ம நிலையை கம்ப்ளீட்டா நம்ம உணர முடியும். அந்த விழிப்போட நம்ம இருக்கணும். எப்போ மெடிடேஷன்ல உடல் தெரிஞ்சா அது ஒரு ஹாப்பினஸா ஃபீல் பண்ணாதீங்க. அங்க பாக்குறது யாரு, அங்க உட்கார்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. அப்போ நீங்க உங்க ஆன்ம நிலைய விழிப்போட உணர்வீங்க. தியானத்துல நமக்கு அன்கான்சியஸா ஆன்ம நிலைக்கு போறது இயல்புதான். பட் அது உணரணும். அது உணரும் போதுதான் உங்களுக்கு ஞானம் அப்படின்றது வளருது. ஓகே ஓகே, தேங்க்யூ. கணேஷ்குமார் பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். எவ்வளவு நாளா தியானம் பண்றீங்க? 3 months பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஓகே நைஸ். எவ்வளவு நேரம் முடியுது உங்களால இப்போ? அதான் மேம், ஒரு சில டைம் ஒரு 2 hours 3 hours கூட உட்கார முடியுது. ஒரு சில டைம் ஒரு 1/2 hour தான் உட்கார முடியுது. வெரி நைஸ். அதுக்கப்புறம் ஏன் அது உட்கார முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஒரு சில டைம் நல்லா வருது. சரி, அதுதான் டவுட் கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அந்த மாதிரி டிஸ்டர்பன்ட் ஆகும்போது அப்பயும் கண்ட்ரோல் பண்ணி உட்காரணுமா, இல்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் அப்படின்றது பண்ணக்கூடாது சார். இங்க என்னன்னா தியானத்துல பல விஷயங்கள் நம்மளை இரிட்டேட் பண்றதும் நமக்கு முடியாம இருக்கிறதும் இதெல்லாம் என்னன்னா உங்க மாற்றங்கள். அந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா, இப்ப எனக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கு அப்படின்னும் போது அங்கங்க நம்ம இரிட்டேட் ஆகக்கூடாது. திரும்ப சரி ஆகட்டும், எனக்கு இன்னைக்கு இது கிளியர் ஆகுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதோட அங்க அதை விட்டுருந்தோம். அதுக்குள்ள நீங்க திரும்ப டிராவல் பண்றீங்கன்னா அப்பதான் உங்களால உட்கார முடியாது, டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க. இப்ப உடல்ல ஏதோ வைப்ரேஷன் ஆகுது, இல்ல உடல்ல ஏதோ ஒரு பெயின்ஸோ அசைவுகளோ ஏதோ ஒண்ணு ஆகுது அப்படின்னும் போது அங்கேயும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சம்திங் எனக்கு நான் கரெக்டா மெடிடேஷன் பண்றேன், அங்க ஹீலிங் நடக்குது, அந்த ஞானம் இருக்கணும், அவ்வளவுதான். சோ அதோட அதை விட்டுறணும், திரும்ப பிரெத்துக்கு வந்துருங்க. எனிதிங் எது வேணா நடக்கட்டும், நான் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்றேன், நான் கம்ப்ளீட்டா இங்க டெடிகேஷனா இருக்கேன், அவ்வளவுதான். சோ அந்த அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்க அடுத்து திரும்ப மூச்சுக்கு வந்துடணும். சோ இப்போ ஒன்ஸ் நீங்க 3 hours உட்கார முடிஞ்சதுன்னா அங்க நீங்க டீப்ல போயிட்டீங்க, எதுவும் கவனிக்காம டீப்ல போயிட்டீங்க, முடியுது. சோ பாடி ப்ராசஸ் நடக்கும் போது உங்களால டீப்ல போக முடியல. பிகாஸ் அது ஏதோ நடக்குது, ஏதோ ஆகுது, சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு சின்ன பயம் இருக்கலாம். சோ இப்போ இதெல்லாமே டைவர்ஷன்ஸ். சோ எனி டைவர்ஷன்ஸ் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு வார்த்தை நினைச்சுக்கோங்க, திரும்ப பிரெத்க்கு வந்துருங்க, அகைன் டீப்க்கு போயிடுவீங்க. அந்த 1 hour 2 hour இருக்கும்போது என்னதான் நல்லா தூங்கி எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நான் அதை பண்ணேன்னா என்னால பண்ண முடியுது. கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும்போது சரி இந்த டைம்ல நம்ம உட்காந்து பண்ணலாம் போது தான் அந்த இரிட்டேஷன் அந்த மாதிரி ஆகும். ஓகே ஓகே. அப்போ அந்த ஒரு இது கூட நீங்க டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கண் திறந்துருங்க,
கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அகைன் சிட் அகைன் அப்படி கூட ட்ரை பண்ணுங்க. எனி டைம் நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கு இந்த பாடி அண்ட் மைண்ட நம்ம டியூன் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளோட கரெக்ட் வே. ஸோ இரிட்டேஷனா இருக்கும்போது முடியல, டென்ஷனா இருக்கும்போது முடியல, கூலா இருக்கும்போது முடியுது, இது எல்லாமே நோ ஆன்சர்ஸ். எனி டைம் நான் கண்ணை மூடினேன்னா எனக்கு மெடிடேஷன் வரணும். அதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி இங்க வரலையா, ஸோ அங்க திரும்ப அது வந்து கண் திறந்துருங்க, கொஞ்சம் நார்மல் ஆயிடுங்க, அகைன் சிட் ஆஃப்டர் 5 minutes இல்ல ஆஃப்டர் 10 minutes அகைன் ட்ரை. ஏன்னா அந்த ஒரு நிலையை வந்து கடந்து போகணும். ஸோ எனி டைம் எனிவேர் நம்ம மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்றது இந்த உடல் அண்ட் மைண்டை வந்து டியூன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது தூக்கம் வருதுல்ல மேம், அப்பயும் நம்ம கொஞ்சம் கண்ணை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் பண்ணாம இல்ல அது அப்படியே வந்துச்சுன்னா தூங்கிடுங்க, நோ ப்ராப்ளம். அது அப்படியே கண்டினியூ வருதுன்னா இட்ஸ் குட். ஏன்னா மெடிடேஷன்ல தூங்கிடுறோம் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா பாடிக்கு தெரியும் என்ன மாதிரி நம்மள வந்து எந்த கான்சியஸ்ல கொண்டு போய் அது வந்து கிளியர் பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் தூக்கத்துல கூட நமக்கு கிளியர் ஆகும். ஸோ அப்படி தூக்கம் வருதுன்னா தூங்கிடுங்க, நோ ப்ராப்ளம். எப்பவுமே தூக்கம் வரும்னு இருக்காது, சம்டைம்ஸ் தானே வருது. ஸோ அந்த வந்தப்ப விட்டுருங்க, அவ்வளவுதான். நேச்சுரலா நம்ம எப்படி மெடிடேஷன்ல உட்காரும் போது பாடி அண்ட் மைண்ட் எந்த ஃப்ளோல போகுதோ அந்த ஃப்ளோல விட்டுருங்க. எது நடந்தாலும் ஓகே, அக்செப்டன்ஸ்ல இருங்க, அவ்வளவுதான். இங்க வந்து மேட்டர் என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பண்ணோம் அவ்வளவு நேரம் பண்றோம் அப்படின்றதுக்கு விட ஒரு எவ்ரி டைம் மெடிடேஷன் நமக்கு எவ்வளவு திருப்தி, நம்ம கண் திறந்த உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குன்னா இட்ஸ் கரெக்ட். நீங்க 1/2 hour பண்ணாலும் 3 hours பண்ணாலும் 1 hour பண்ணாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு ஃப்ரெஷ்னஸ், இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா இட்ஸ் கரெக்ட். டைம் பாதர் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ புதுசா பண்றதால நிறைய ஹீலிங் மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால இப்போ டைம் பாதர் பண்ணாதீங்க. எப்ப பண்ணி முடிச்சாலும் அந்த நல்ல ஃப்ரெஷ்னஸா இருக்கு, பிரைட்டா இருக்கு. அந்த மாதிரி இருக்குன்னா யூ ஆர் இன் கரெக்ட் வே, கரெக்ட் ரூட்ல தான் நீங்க இருக்கீங்க. டோன்ட் வரி. ஓகே, थैंक यू. நைஸ் நைஸ், थैंक यू. முருகேசன் சார் பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு கடவுள்ன்ற இதுவே எனக்கு தோண மாட்டேங்குது. இவரா அவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லயே இருக்கும். சிவனா முதல்ல சிவன் கும்பிட்டுட்டு இருந்தேன், அப்புறம் வந்து முருகர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எதுலையுமே மனசு லயிக்காம சரி யாருமே எனக்கு ஒட்டலை. அப்புறம் பிரபஞ்சம்தான் நமக்கு வந்து ஒரு இதுன்னு நினச்சிட்டு அப்படிதான் எதையுமே இது பண்ணாம பிரபஞ்சம்தான் நமக்கு கடவுள்ன்ற மாதிரி வேண்டிட்டு இருக்கேன். பட் இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நமக்காகவும் கடவுள் நம்ம உறவினர்களுக்காகவும் வேண்டுவோம், மற்றவங்களுக்காகவும் வேண்டுவோம். இப்போ நமக்காகவும் நம்ம உறவினர்களாக நம்ம வேண்டுறதுன்னு நிறுத்திட்டேன். ஒன்லி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற தாட்டு தான் இருக்கு. எப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டினாலும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. அது ஒரு இது மாற்றம் வந்திருக்கு. நைஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்ட். இதுதான் வரணும். ஏன்னா இங்க வந்து யாருமே வந்து இங்க உருவங்கள் பெயர்கள் இதெல்லாம் நம்ம ஏன் கொடுத்துக்கிறோம்னா நிறைய பேரோட அஞ்ஞானம், அவங்களுக்கு கடவுள் அப்படின்றதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சிடுறாங்க. இங்க there is no limit for God. காட் அப்படின்றவங்க ஒரு சிவனோ முருகனோ விஷ்ணுவோ ஜீசஸோ அல்லாவோ கிடையாது. இங்க நம்மளோட லிமிட்டேஷன்ஸ்க்கு ஏற்ப we are creating God. இப்ப பாருங்க, இப்போ நம்ம வழங்குற கடவுள்கள் எப்படி இருக்காங்க, நம்ம உருவத்துல தானே இருக்காங்க, மனித உருவத்துல தானே இருக்காங்க. அப்போ யார் கிரியேட் பண்ணாங்க அந்த உருவங்களை? நம்ம தான் கிரியேட் பண்ணோம். நிஜமா வந்து உங்களுக்கு ஒரு விஷ்ணு சிவன் இந்த கான்சியஸ் எல்லாம் தெரியும் போது இந்த உருவம் கிடையாது அவங்களுக்கு. there is no அந்த பிசிக்கல் இது கிடையாது, உருவமே கிடையாது. கடவுள் அப்படின்னா அங்க உருவம் கிடையாது, நத்திங்னஸ், அதுதான் கடவுள். அந்த நத்திங்னஸ் நாம தான். சோ ஒவ்வொரு நிலையிலயும் ஒவ்வொரு விஷயத்த கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரு கடவுள் ஒரு ரூபம் அப்படின்ற வழிபாடுகள் அந்த ரூபத்துல நம்ம இருக்கோம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு பிரைமரி ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.
சோ எப்போ உருவ வழிபாடு நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோமோ நீங்க பிரைமரில இருந்து ஹையருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க. சோ அந்த நிலையிலுமே இங்க எல்லாருமே ஒண்ணு, there is no உருவம் அப்படின்றது கிடையாது அப்படின்றது நிலைக்கு போய் ஹையர் ஸ்டேட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஹையர் ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில உருவம் கிடையாது, ஒன்லி அங்க உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வு மட்டும்தான் உயிர், அந்த உயிர் தான் கடவுள், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு இது மெடிடேஷன்ல இருக்கும்போது ஒரு தாட் வந்தது, உன்னையே ஆன்ம விசாரணை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு செயல் செய்யறோம், டக்குன்னு இது தவறு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது, உடனே நம்ம அதை மாத்துறோம். இப்போ ஒவ்வொன்னே அந்த மாதிரி நான் ஒன்னொன்னே அலசிதான் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். அது அந்த ஒரு இதுவும் எனக்கு இப்போ சமீபமா வந்திருக்கு, ஒரு 4-5 நாளா அப்படி இருக்கு மாஸ்டர். என்ன கேக்குறீங்க? கேள்வி கரெக்டா புரியல. இல்ல, நான் உன்னையே ஆன்ம விசாரணை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேள்வி வந்தது. ஓகே, ஆன்ம விசாரணை பண்ணிக்கோ அப்படின்னா நீங்க யாரு, என்ன ஏது அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்க உள்ள தேடணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது நினைக்கிறோம் இது தவறு அப்படின்னு நினைக்கிறது, அது என்ன மாஸ்டர்? அதுக்கு என்ன சொல்றது மாஸ்டர்? ஏதோ நினைக்கிறோம், அது தவறா இல்லையான்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது. நம்ம அதை மாத்துறோம், அப்போ அது ஒன்னொன்னு அப்ப நமக்கு அது தோண ஆரம்பிக்குது, இது தவறுன்றது நமக்கு புரியுது. சோ புரியுதுன்னா உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகுது. நீங்க ஆன்ம நிலையில நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, ஆன்மானா என்ன அப்படின்ற விஷயம் இன்னும் நீங்க அந்த இடத்துல நீங்க இன்னும் கவனிக்கணும். சோ இவங்க பார்க்கும்போது நம்ம எல்லாருமே இந்த உடல்ல இருக்கோமே தவிர உடல் நாம கிடையாது. இந்த உடலோட வயசுதான் இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ அப்படின்றது நமக்கு கிடையாது, உடலோட வயசு. இந்த உடல்ல நான் இத்தனை வருஷமா இருக்கேன், 40 வருஷமா இந்த உடல்ல இருக்கேன். சோ இது உடலோட வயசு, என் வயசு கிடையாது. சோ எனக்கு வயசு கிடையாது அப்படின்னா ஆன்ம நிலையில வயசு கிடையாது. ஆன்மா ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆன்மாவுக்கு எத்தனை வயசுன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னா முடியாது. ஆதியும் அந்தமும் இல்லாததுதான் ஆன்மா. ஆன்மாக்கு வயது இல்லை. சோ நம்ம இங்க இந்த பிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ்ல லாக் ஆயிருக்கும். சோ இந்த பிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ்ல லாக் ஆகும்போது இதையே தான் நம்ம ஆத்மாக்கு மேட்ச் பண்ணிக்கிறோம். இங்க நீங்க ஆத்ம இது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வரும்போது பிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ அழிச்சிருங்க. இதை தாண்டி நீங்க இருக்கீங்க அப்படின்றதுதான் அங்க உண்மை. ஆன்ம நிலையில நீங்க உங்களை பத்தி நீங்க சர்ச் பண்ணணும்னா பிசிக்கல் பாடியோட ஏஜ் அண்ட் பிசிக்கல் பாடி இட்ஸ் நாட் மேட்ச் டு இந்த லிமிட்டேஷன்ஸ் அதுக்கு கொடுக்காதீங்க. லிமிட்டேஷன்ஸ் ஓன்லி அப் டு இன் திஸ் பாடி கான்சியஸ்க்கு தான். இந்த பாடி கான்சியஸை விட்டுட்டு நீங்க அதை யோசிக்கும் போது அங்க உங்களுக்கு ஆன்மாவை பத்தி புரியும். இந்த லிமிட்டேஷன்ஸ் இந்த ஃபேமிலி, பையன் பொண்ணு பேரன் பேத்து, நோ லிமிட், நத்திங், இந்த நோ ரிலேஷன்ஸ், நோ லிமிட்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஆன்மாவை நீங்க உணரணும், ஆன்மா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே தான், இந்த லிமிட்டேஷன்ஸ் தான் நமக்கு தடை. இந்த லிமிட்டேஷன்ஸை விட்டுட்டு நீங்க ஆன்ம நிலையை உணருங்க, அப்போ 100% புரியும். தேங்க்யூ. ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாமா? வேற யாராச்சும் பேசணுமா? ஓகே, நமக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணோம். இது எல்லாமே புரியுதோ புரியலையோ, பட் ஆனா பேசுனது எல்லாமே ட்ரூத் தான். ஒரு விஷயம் நமக்கு புரியலன்னா அங்க நம்ம பாடி லிமிட்டேஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த விஷயங்கள் புரியாது. அந்த லிமிட்டை தாண்டி நம்ம போகும்போது, அந்த ஆன்ம நிலையை தொடும்போதுதான் நிறைய விஷயங்கள், நம்ம ஆன்மாக்குரிய விஷயங்கள் பேசும்போது அப்ப புரியும் நமக்கு. சோ ஒரு விஷயம் புரியலன்னா இது கரெக்ட் கிடையாது, இது சரியில்லை, இது ஆமாவா இல்லையா, அந்த டவுட் வேண்டாம்.
அப்ப நமக்கு புரியல அப்படின்னா நம்ம கொஞ்சம் இன்னும் உயரணும், நம்ம கான்சியஸ உயர்த்தணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்குமே பிகினிங் ஸ்டேட்ல எல்லாமே புரியணும்னு இல்லை, போக போக எல்லாருக்குமே எல்லாமே புரியும். இப்போ நான் இந்த நிலையில இருக்கேன்னா நான் ஃபர்ஸ்ட்லயே எல்லாமே அடைஞ்சிடல, நானும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். ஸோ யாருக்குமே எந்த ஒரு அவசரமோ புரியலன்ற டென்ஷனோ எதுவுமே வேண்டாம். எல்லாருமே ஜீரோல இருந்து ஆரம்பிச்சுதான் நம்ம ஒவ்வொருத்தரா முன்னேறோம். ஸோ அந்த முன்னேற்ற பாதையில நான் முன்னாடி இருக்கேன், கொஞ்சம் பேர் பின்னாடி இருக்காங்க, நிறைய பேர் என்னை விட இன்னும் முன்னாடி இருக்காங்க. இப்போ நான் சொல்றதால எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடல, என்னை விட தெரிஞ்சவங்க எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மாஸ்டர்ஸ், ஆசான்கள், பெரிய பெரிய மகான்கள் இங்க இருக்காங்க. நான் அதுல ஒரு துளி மட்டும்தான் நான். ஸோ ஒரு துளியில எல்லாருமே ஒவ்வொரு துளி தான், ஒவ்வொரு துளியும் சேரும் போதுதான் கடலா மாறுது. ஸோ இப்படிதான் நம்ம ஒன்னஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும். ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாம். எல்லாருமே கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, உங்க பர்சனல் ஸ்பேஸுக்கு போயிடுங்க, மொபைல் சைலண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம இப்போ 1 hour நான் மியூசிக் ஆன் பண்றேன். இப்போ நிறைய தியானம் பண்ணணுன்றவங்க இந்த குரூப் எனர்ஜிஸ்ல கனெக்ட் ஆயிட்டு நம்ம தியானத்துல இருங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்கள், புரிஞ்சது புரியாதது எல்லாமே, எனக்கு எதெல்லாம் புரியலையோ இப்ப எல்லாமே புரியணும் அப்படின்னு கூட உட்காருங்க. இப்ப உட்கார்ற இந்த தியானத்திலேயே உங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ எல்லாருமே அழகா கையை கோர்த்துக்கோங்க, கால்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க, கண்களை மூடி உங்க இயல்பான